அனைவருக்கும் வணக்கம். 17/6/2026 பங்குச்சந்தையில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேவயானி இன்டர்நேஷ்னல் பற்றின ஒரு அப்டேட்டு. சஃபயர் ஃபுட்ஸ் அண்ட் தேவயானி இன்டர்நேஷ்னல் இந்த ரெண்டு நிறுவனங்களும் மெர்ஜருக்கான ஸ்வாப்பிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சஃபயர் ஃபுட்ஸோடைய ஒவ்வொரு 100 பங்குகளுக்கும் 177 தேவயானி இன்டர்நேஷ்னல் பங்குகள் வந்து ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. HCL டெக் நிறுவனத்துடைய ஒரு மிகப்பெரிய முதலீடுனால நம்ம நிறுவனத்துடைய பங்குகளின் விலை உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 1427 கோடி ரூபாய் சர்வம் ஏஐயோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக அவங்களுடைய பங்குகளின் விலை கொஞ்சம் உயர்ந்து ட்ரேட் ஆயிருக்கு. அவங்களுடைய ஏஐ டெக்னாலஜியில் கொஞ்சம் அவங்களுடைய திறனை மேம்படுத்துவதற்காக இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. முதலீடு செஞ்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இது சொனாட்டா சாஃப்ட்வேர் பற்றின அப்டேட்டு. NCLT அவங்க சொனாட்டா சாஃப்ட்வேர் அண்ட் என்கோர் ஐடி சர்வீசஸ் உடைய மெர்ஜுக்கான ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவல். ஸோ இதன் காரணமாக அந்த பங்குகளின் விலை பங்குச்சந்தையில் 19% உயர்ந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2 நாட்களாக 43% உயர்ந்து நாஸ்டாக்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். ஒரு பாசிட்டிவான ஒரு இதில் தான் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய IPO ரைசிங் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா $86 பில்லியன் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. பாண்டா இன்ஜினியரிங் நிறுவனம், இந்த நிறுவனத்துடைய ஒரு ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. NTPC-லிருந்து 1300 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஆர்டர் மூலமா இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வந்து கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு இதன் மூலமா வருவாய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ட்டு அவங்க தெரிவிச்சதை தொடர்ந்து அவங்களுடைய பங்குகளின் விலை 2% மேல உயர்ந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஸ் பேங்க் பத்தின அப்டேட். எஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் அவங்க கடன் வந்து அதிக அளவில் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் டிஜிட்டல் சர்வீசஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நார்த்தன் ஆர்க் கேபிட்டலோட ஒரு பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்ததை தொடர்ந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய பங்குகளின் விலை 3% உயர்ந்து கிட்டத்தட்ட 24 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சுஸ்லான் எனர்ஜி கடந்த 4 நாட்களாகவே மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய பங்குகளின் விலை உயர்ந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 6.5% அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்ட்டும் டோட்டலாக வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரீசெண்ட் டேஸில் 11% உயர்ந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஐநாக்ஸ் விண்ட் லிமிடெட் பற்றின அப்டேட்டு. ஐநாக்ஸ் விண்ட் லிமிடெட் ஒரு ரீசெண்டாக ஒரு பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட்னு கூட சொல்லலாம். ஐநாக்ஸ் கிளீன் எனர்ஜி கூட 1500 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஐநாக்ஸ் விண்ட் லிமிடெட் நிறுவனம் தகவல் வெளியிட்டு இருக்காங்க. ஆர்ச்சிட் ஃபார்மா நிறுவனம், இந்த நிறுவனம் புதிய மருந்துக்கான உரிமம் வந்து வாங்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதன் காரணமாக அதனுடைய பங்குகளின் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதற்கு ஏற்கனவே ஒழுங்குமுறை ஒப்புதல் வந்து ஆல்ரெடி வந்து வாங்கிட்டாங்க. அமெரிக்காவில் வந்து விரைவிலே வந்து இந்த இவங்களுடைய மருந்துகள் வந்து அறிமுகம் செய்யப்படும் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. ஜப்பான், ரஷ்யா மற்றும் இந்தியாவில் உரிம ஒப்பந்தங்கள் நடைபெற்று வருகின்றன அப்படின்ட்டும் சொல்லப்படுது. ஏஞ்சல் ஒன் நிறுவனத்துடைய பங்குகள் பல மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது ஏப்ரல் மாசத்துல கிட்டத்தட்ட 143 நிறுவனங்கள் வந்து ஏஞ்சல் ஒன் பங்குகளை மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அது 158 உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் ரீசெண்டாக கிடைச்சிருக்கு. இதே போல லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸ் ஏப்ரல் மாதத்துல 120 நிறுவனங்கள் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தாங்க, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள். இப்போ வந்து 152 நிறுவனங்களா உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும். ஹோல்டிங்குடைய ஒர்த் 9276 கோடி ரூபாய் அப்படின்ட்டு சொல்லப்படுது. பந்தன் பேங்க் இதே மாதிரி முன்னாடி இருந்ததை விட மிகப்பெரிய அளவிலேயே உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்தில் 139 நிறுவனங்கள் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. இப்போ 154 நிறுவனங்களா வந்து மே மாதத்துல உயர்ந்திருக்காங்க. அதுவும் ஒரே மாதத்துல இவங்களுடைய பங்குகளை அதிக அளவில் வாங்கி குமிச்சிருக்காங்க சில நிறுவனங்கள். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.